ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் எக்ஸாம் முடித்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த ரிசல்ட்டு அடுத்த மாதம் உங்களுக்கு மே மாதம் வந்துடும் இல்லையா? அதுக்குள்ளே அதுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங் போடுவீங்க இல்லையா? பேராமெடிக்கல், மெடிக்கல், நீட் எழுதினவங்க எம்சிசி கவுன்சிலிங், தமிழ்நாடு எம்சிசி கவுன்சிலிங் அது போடுவீங்க இல்லையா? அது அப்புறம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்லாம் போடுவீங்க. அதுக்கு முன்னாடி சில சர்டிஃபிகேட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னாக்கா லாஸ்ட் மூமெண்ட்டில் கஷ்டப்பட தேவையில்லை. அது என்னென்ன சர்டிஃபிகேட்டு ஒரு சில சர்டிஃபிகேட் சொல்கிறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தால், அதாவது உங்கள் வீட்டில் உங்கள் தாத்தா பாட்டி, உங்கள் அப்பா அம்மா, உங்கள் சிப்ளிங்ஸ் யாருமே கிராஜுவேட் ஆகலை, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஆனாக்கா நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது ரிசல்ட் வந்த பிறகு தான் வாங்க முடியும், ஓகேங்களா? இது இ-சேவை மையத்தில் போனால் அவங்க சொல்லிவிடுவாங்க என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும்ன்ட்டு உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். இது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும். இதுவும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இதுவும் இ-சேவை மையத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம், அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு போனோஃபைட் சர்டிஃபிகேட். நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ்நாடுலேயே தான் படிச்சிங்க என்று ஒரு ப்ரூஃபுக்காக இது போனோஃபைட் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இந்த போனோஃபைட் சர்டிஃபிகேட் உங்கள் ஸ்கூல்லேயே நீங்கள் டிசி வாங்கும்போது கேட்டு வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸில் ஆல்ரெடி இருக்கும். ஒரு சில பேர் பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்காது. இது எம்சிசி கவுன்சிலிங்க்கு, அதாவது மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும். அதே மாதிரி பேராமெடிக்கல் கவுன்சிலிங்களுக்கும் பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும். அது மேற்கொண்டு நீங்கள் பேரண்ட் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த 4 சர்டிஃபிகேட் முக்கியமாக அட்வான்ஸ்லேயே வாங்கி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன். மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஷேர் செய்யுங்கள். அவங்களுக்கும் இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு உதவியாக இருக்கும். தேங்க்யூ.